வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா ஜீரா. பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய ஜீராவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அப்படின்னு கேசரி நம்ம வெளில சொல்லுவோம். கோயிலை பொறுத்தப்போ அது ஜீரான்னு சொல்லணும். ஓகே. இந்த கேசரி வந்து நார்மலாக என்ன பண்ணுவீங்க? ரவை, அதுக்கப்புறம் சக்கரை போடுவீங்க. இங்கே சக்கரைக்கு பேர் வந்து வெல்லம் போடுறாங்க, கல்கண்டு போடுறாங்க. அந்த நெய் இலகுனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சு திட்டத்துக்குரிய ரவையை போடும். ரவையை லைட்டாக பொன்னிறமாக பிஸ்கட் கலரில் வறுத்த உடனே அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணி, நல்ல கலகலன்னு கொதிக்கணும் தண்ணி. எதுக்கு கலகலன்னு தண்ணி கொதிக்குதுன்னா கட்டி கட்டாமல் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ரவையை எடுத்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். அதான் பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து திட்டப்படி வச்சுருக்க வெல்லம், கல்கண்டு போட்டுரும். ஓகே. கோயிலுங்கிறது பாரம்பரியமாக வருது. பாரம்பரிய காலத்துலேருந்து வர்றது வெல்லம் தான். அதுக்கப்புறம் இப்போ நடைமுறை காலத்தில் தித்திப்புக்காக கல்கண்டையும் நம்ம மாற்றி சேர்த்துவிடும். ஓகே. அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், கடைசியில் இறக்குறப்ப ஏலக்காய். எதுக்கு இறக்குறப்ப ஏலக்காய் போடுறோம்னா ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா அந்த தண்ணியாக போய் சூட்டில் ஸ்மெல் வராது. கடைசி நேரத்தில் இந்த இறக்கி வைக்கிற 2 செகண்டுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டோம்னா அந்த ஃபுல்லாக அந்த வாசனை சடனாக கொடுக்கும் நமக்கு. நல்ல விஷயம். நம்ம எதுக்காக பச்சை கற்பூரம் வந்து கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க? என்ன காரணம்? இயற்கை வளம் அழியாத ஒரு வாசனை தன்மை பச்சை கற்பூரம் தான். இப்போ கேஷ் கவுண்டரில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த அம்பாள் அனுகிரகம், அந்த வாசனை தன்மை, இயற்கையான நேச்சுரல் வாசனை தன்மை இருக்கிறது அது தெய்வ கடாட்சத்துக்கு நிகரான பச்சை கற்பூரம். அதை பார்க்கும்போதே அப்படியே அந்த அல்வா மாதிரி விழுது. கொடுங்க. கையில் எடுத்தீங்கன்னா உருண்டு வருது பார்த்தீங்களா? சூப்பர். நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு கிரி பிரசாத். இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லை, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ரெசிபிஸ் வந்து வடை, அதிரசம், புளியோதரை, இது மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிலாம் நம்ம பண்ணி காமிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இந்த ஜீரா. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. கண்டிப்பாக சார். ஜீரா என்ன? நம்ம வந்து வீட்டில் செய்கிற கேசரியும் அதே பெருமாள் கோயிலில் வந்து வெல்லம் மட்டும் கல்கண்டு சேர்த்து செய்கிறப்ப தான் ஜீராம்பும். இப்போது பொதுவாக இந்த கோயில்களில் வந்து நம்ம பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அது வந்து ஒரு அம்சம் பண்ணுறக்கூடிய ஒரு பிரசாதம். ஓகே. ஆனால் அது எந்த காலத்தையும் சேர்ந்து வர அம்சம் பண்ணுறது. ஓகே. திடீர்னு பெருமாள் ஒரு மண்டபத்துக்கு போகிறாரு. ஓகே. ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒருத்தவங்க அவங்க நட்சத்திரம் இன்னைக்கு போடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் அது பார்த்தீங்கன்னா எங்கள் பிரசாத் ஸ்டால்லையும் உண்டு சேல்ஸுக்கு. ஓகே. அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க ஜீரா எதிர்பார்த்த நேரம் ஜீரா இருக்காது. ஓகே. ஸோ டிவோட்டிஸ்க்கு வந்து வீட்லேயும் இந்த ஜீரா செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே. எப்படி செஞ்சு என்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக இந்த ஜீராவை செய்யும். சரி, ஓகே. இந்த ஜீரா வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் கோயில் பிரசாதம் சொல்லி சொல்கிறீங்க. எந்த டைமில் வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க? இல்லை, இது வந்து டைமிங் கிடையாது. இப்போ வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் பெரிய ஒவ்வொரு டைமிங்க்கு ஒவ்வொரு பேர் உண்டு. அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய நட்சத்திரத்துலேயோ தன்னுடைய பிரார்த்தனையோ பண்ணக்கூடிய சடனாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம். இது வந்து பலகார பிரசாதங்களில் வரும். ஓகே. அரிசியில் வராது. ரவைங்கிற பலகார பட்சணையில் வந்துடும். அதனால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டயத்தில் செய்யலாம்னா அந்த டயத்தில் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி பிரசாதம் வந்தால் உங்கள் ஸ்டாலில் கிடைக்கும்? கண்டிப்பாக. ஸ்ரீரங்கம் கோயில் உள்ள என்ட்ரானோடனே அந்த பிரசாதம் ஸ்டால் இருக்குது, அங்கே போனால் கிடைக்கும்ல? கட மண்டபத்தில் எங்கள் பிரசாத் ஸ்டால் இருக்குது. ஓகே. அங்கே வந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கிரி பிரசாத் சார் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ண வச்சுன்னா ஸ்ரீரங்கம் கோயில் வந்தீங்கன்னா அங்கே பிரசாதம் ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே தான் இவங்க நிறைய எல்லா முறுக்கு அது என்னென்ன வச்சுருப்பீங்க? தேங்குழல், வடை, அது அதிரசம், லட்டு, மைசூர் பாக்கு, புளியோதரை, தயிர் சாதம், ஷீராண்ணம், சக்கரை பொங்கல் எல்லாம். ஸோ எல்லா பிரசாதங்களும் இருக்கும். அந்தந்த காலத்தில் அம்சம் பிரசாதம் அந்தந்த டயத்துக்கு எங்கள் ஸ்டாலுக்கு வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த ரெசிபி எப்படி சொல்லி தரீங்களா எங்களுக்கு? வாங்க போய் பார்க்கலாம். ஜீரா இந்த கோவிலில் பண்ணுற பிரசாதம் பக்தர்கள் வந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன பொட்டலத்துலேருந்து எல்லாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணல. ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக. நம்ம ஸ்டார்டிங்காக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் பண்ணும்போது ஆமாம் சார், மிளகு வடை, அதிரசம் எப்படி பண்ணுறது பார்த்தோம். அதை தொடர்ந்து புளியோதரையும் நம்ம பார்த்தோம். ஆமாம் சார். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம பெருமாள் கோயிலில் பண்ணுற மாதிரி ஜீரா அப்படின்னு கேசரி நம்ம வெளில சொல்லுவோம். கோயிலை பொறுத்தப்போ அது ஜீரான்னு சொல்லணும். ஓகே. ஏன் அந்த ஜீரா இங்கே செய்கிறோன்னா கோயிலில் பக்தர்கள் காசு கொடுத்து வாங்குறாங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் வர நேரத்தில் அவங்க ஆசைப்பட்ட ஒரு பிரசாதம் இருக்கலாம், ஒரு சில முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதை செய்ய முடியல இது வரக்கூடாது. நம்ம இங்கே தனியாக செஞ்சு வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கணும்.
சரி, ஓகே, நல்ல விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் டவுட்டு. நீங்கள் வந்து அந்த கேசரி, அதாவது கேசரியில் வந்து நம்ம ரவை சக்கரைலாம் போட்டு நம்ம பண்ணுவோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எதுக்காக ஜீரா சொல்கிறோம்? இதில் வேறு எதுனா யூஸ் பண்ணுறோமா? இந்த பொருளுக்கு பதிலாக வேறு பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கா இதில்? அதாவது நம்ம வீட்டில் செய்கிற ரவை எல்லாமே காமன் தான். ஏன் வந்து இங்கே வந்து வீட்டில் செய்கிற பொருட்கள் வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். ஆனால் கோயிலுங்கிறது பாரம்பரியமாக வருது. பாரம்பரிய காலத்துலேருந்து வர்றது வெல்லம் தான். அதுக்கப்புறம் இப்போ நடைமுறை காலகட்டத்தில் தித்திப்புக்காக கல்கண்டையும் நம்ம மாற்றி சேர்த்துக்கணும். ஓகே. இப்போ வந்து வெள்ளை சக்கரைனால கெமிக்கல் வருது, அதில் கெமிக்கல் மிக்ஸ் ஆகுது, பெருமாள் காமிச்சு ஆகுது, அது ஒரு ப்ராசஸ்லாம் போயிட்டு வரதுனால அது சுத்தத்துக்கு ஏற்பாடுபடாதுன்ட்டு அதுக்கு போல் வெல்லம் கல்கண்டு தான் ஆச்சாரத்துக்கு சேர்த்துக்கணும். ஓகே. இதே வெல்லம் கல்கண்டுலாம் வந்து கரும்புலேருந்து நேச்சுரலாக வருது. ஓகே. அதனால் இந்த முந்திரி திராட்சைலாம் கோயில்களில் சேர்க்க மாட்டாங்க, ஏலக்காய் சேர்ப்பாங்க. வாசனைக்கு ஏலக்காய். ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்ப்போம். நல்ல விஷயம். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து அந்த ஜீரா சொல்கிறீங்களே, எதுக்காக அந்த ஜீரான்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன காரணம்? இந்த மாதிரி பர்டிகுலராக வெள்ளம் யூஸ் பண்ணுறதுல ஜீரா சொல்கிறாங்கன்னா எப்படி? பெருமாள் கோயிலாமே ஜீரான்னு தான் ஆரம்பத்தில் சொல்கிறது. ஓகே. கேசரிங்கிறது ஒரு ஆங்கில சொல் மாதிரி வரும். ஓகே. ஆனால் பாரம்பரிய காலத்துலேருந்து வந்து ஜீரான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க. அது வந்து என்னென்னா, இப்போ பெருமாள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில்னாவே ஒரு சில பேர் வச்சுருவாங்க புளியோரை, சக்கரை பொங்கல். இப்போ ரெங்கனார் கோயில் எடுத்துட்டிங்கன்னா வந்து தாயார் சன்னதி சக்கரை பொங்கல், ஓகே, பெருமாள் சன்னதி ஷீரானம். அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரப்போ அவங்களுக்கு சடனாக உடனடியாக பெருமாள் ஒரு மண்டபம் எழுந்தரில் அவங்களுக்கு தர நைவேத்தியம் ஜீரா உடனடியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் பெருமாள் கோயிலில் என்னென்னா கூணில் தான் செய்வோம், பானையில் தான் செய்யணும் அது. ஓகே. அப்படிங்கிறப்ப அது வந்து ஜீரா அது பேர் வந்திருக்கு. கூணில் செய்கிறதுனால அந்த கூணில் செய்கிற மட்டும்தான் நம்ம வந்து பெருமாள் ஏற்றுப்பார். ஓ, அப்படியா? ஆமாம். ஓ, சூப்பர். இந்த விஷயம் அந்த பெருமாள் கோயில்களில் வந்து எந்த ஒரு பதார்த்த பக்ஷணங்கள் எதாக இருந்தாலுமே மண்பானை சட்டியில் தான் செய்வாங்க. ஒரு முறை பயன்படுத்த மண்பானை அடுத்த பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி இயற்கையாக வர பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்காங்க. இது மூதாதையர் காலத்துலேருந்து ஜீரான் வளர்க்கப்பட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த ரெசிபி பண்ணும்போது எதுக்காக இது மாதிரி சொல்கிறாங்க, எதுக்காக இந்த பொருளை சேர்க்குறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தெளிவாக வந்து எனக்கு சார் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. சார் வந்து சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு வந்து சும்மா ஃபஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணும்போது வந்து 1-2 ரெசிபி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட ரெசிபிஸ், நிறைய விஷயங்கள் டீப்பாக கோவில் பிரசாதங்கள்லாம் என்ன, அது எதுக்காக பண்ணுறாங்க, எந்த டைமில் என்ன மாதிரி பிரசாதம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரீஃப் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெசிபி பண்ண போயிடலாமா? பண்ணலாம் சார். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போ இந்த ஜீரா செய்ய போகிறது வந்து நம்ம செய்கிறது வந்து 1/2 கிலோ திட்டம் செய்ய போகிறோம். 1/2 கிலோ திட்டம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி. பெரிய ரவை 1/2 கிலோ. ரவையில் நிறைய ரவைகள் வருது. ரோஸ்டட் ரவை, சின்ன ரவை, பெரிய ரவை. நம்ம என்றைக்குமே செய்கிறது சடனாக வந்து நல்லபடியாக வர்றது பெருவெட்டு ரவை தான். இப்போ நம்ம எடுத்துக்க 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ கல்கண்டு, தேவையான அளவு ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். பச்சை கற்பூரம் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு 5 கிராம்லேருந்து ஒரு 7 கிராம் அளவுக்கு. அதோடு வந்து நெய்யில் தான் ரவையை வறுத்து ஜீரா செய்ய போகிறோம். நெய் வந்து தேவைக்கேற்ப அடி உட்காராமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். இப்போ ஸ்வீட்னால் எப்படி 1க்கு 2 கணக்குமோ தண்ணி அதேமாதிரி தான். ஏதாவது காப்படி எடுக்கணும், அது காப்படிக்கு 2 திட்டம் தண்ணி, அதே அளவில் 2 தண்ணி. சரி, ஓகே. தண்ணி எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்வீட்டு செய்ய 1க்கு 2 தண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ அதனால் வந்து தண்ணி நம்ம சூடு பண்ணுறோம். ஆமாம், தண்ணி மாட்டு ஒரு சைடில் லைட்டாக பாயிலிங் வச்சுருந்தா ரவை டக்குன்னு வறுக்கிறதுக்குள்ளே அந்த தண்ணி கொதிச்சிருக்கும். உடனே தண்ணியை மேட்ச் பண்ணுறோம்னா நமக்கு சடனாக ஜீரா கிடைக்கும். ஆமாம். அப்போ தண்ணி ஊற்றிடுவா? தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே. இப்போது இதில் வந்து எவ்வளோ தண்ணி வச்சுக்கணுமோ? இப்போது 1 டம்ளர் ரவை எடுத்ததுக்கு 2 டம்ளர் தண்ணி. அது மாதிரி இப்போ 2 டம்ளர் எடுத்துருக்கோம். 2 காப்படிக்கு கம்மியாக 2 எடுத்துருக்கோம். சரி, ஓகே. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி. சரி, ஓகே. அதாவது கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பெரும்பாலும் வந்து ரவை வீட்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எனக்கு வந்து ரவை கேசரி வந்து ஓவராக குக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ரவையும் ஓவராக குக் பண்ணால் கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. ரைட்டா? ஆமாம். அந்த டெக்ஸ்சர் கொடுக்கலன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவை அந்த முழுசாகவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த பிரசாதங்கள் பண்ணும்போது கோவிலில் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அங்கே அந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது மாறாமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும். சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை உங்களை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம், அதாவது தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா சூடாகட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன? அடுத்த ஸ்டெப் நமக்கு அந்த திட்டத்துக்கு தேவையான நெய், தேவைக்குரிய நெய் போடுறோம். ஓகே. இப்போ நெய் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகுது இந்த சூடில். நம்ம எடுத்து வச்ச ரவை. ஓகே. இப்போ பெருவெட்டு ரவை யூஸ் பண்ணால் உடனே உங்களுக்கு உபரிகள் எண்ணி வரும், நல்லா கேசரி நல்லா பார்க்க காணும்.
அது இல்லாமல் வந்து என்ன சடனாக வேகும் உங்களுக்கு. சரி, ஓகே, புரியுது. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரவையும் வந்து சிறு ரவை பெரிய ரவை இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய ரவை, ரைட்டா? ஆமாம், கொஞ்சம் அந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், அது பர்டிகுலராக இந்த ஜீராக்கு, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த ரவை வந்து வறுக்கிறது வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வறுக்கிற பக்கம் அதே மாதிரி வறுக்கிறோம், ரைட்டா? ஆமாம், அதே பக்குவம் தான், கொஞ்சம் ரோஸ்டடாக ரவை. ஆமாம், இப்போ நாகரிக காலத்தில் ரோஸ்டட் ரவை எல்லாமே வறுத்த ரவை வருது. என்ன ரோஸ்டட் ரவையே வந்தாலும் நம்ம வாங்கி நம்ம அந்த பிஸ்கட் கலரில் வறுத்து கொண்டு வந்தால் பச்சை வாடை வராமல் இருக்கும். இந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் கொஞ்சம் ரோஸ்டடாக வருங்கிறது. இதில் என்னென்னா அடி உட்காம இருக்க நல்ல விளக்குமாக தான் வச்சுக்கணும். பாரு, ஓகே, ஒரு செகண்ட் விட்டாலும் உட்காந்துரும், அடி விட்டாலும். அதனால் வறுத்துட்டே இருக்கணும். ஆமாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த பிரசாதங்கள் உங்கள் ஸ்டாலில் நீங்கள் அதாவது பக்தருக்கு ஏதாவது வந்தால் கொடுப்பீங்களா? பக்தர்களுக்கு நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுனால இந்த இந்த பிரசாதம் காலைல 6 மணிலேருந்து உண்டு. ஓகே, தேவைக்கேற்ப பக்தர்கள் வருகைக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி அடிப்படையில் ஒரு இந்த இதுக்கு இந்த கிராம் பர்டிகுலராக கொடுக்கும். ஒரு சில பேருக்கு அது பத்தும், ஒரு சில பேர் கிடைக்காம போகும். அதுக்காக இது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும், இந்த பொருளை கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்னீங்க சார், தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்கும். நானே போயிட்டு அந்த சக்கரை பொங்கலை போய் என்னடா கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க 20 ரூபாய்க்கு, இன்னொரு சக்கரை பொங்கல் வாங்கலாமான்னு இருக்கும், அது காலியாக இருக்கும், காலியாகிடும் சம்டைம். ஸோ அந்த டைமில் அந்த திருப்தியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார், ஏன்னா பக்தர்களுக்கு அதுக்குடைய மெஷர்மெண்ட்டும் தெரியணும், என்னென்ன இது யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சு அப்போ இந்த இது டேஸ்ட் வருதுங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அமையறங்கிறது கடவுள் கொடுத்த வரம் தான். நல்ல விஷயம். ஸோ இப்போது இந்த ரவை வந்து வறுத்தது போதுமா? வறுத்த போதும் சார், ஏன்னா அந்த கோல்டு கலரில் வர மாதிரி வச்சாச்சு. நம்ம அந்த பிஸ்கட் கலர் வரணும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் படி வச்சிருந்த தண்ணியை வந்து ரவை வறுத்த உடனே அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா பொங்கும் அப்படியே. ஓகே. அந்த பச்சை ரவைக்கும் சுடு தண்ணி கேட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக பொங்கும். அந்த பொங்க வந்து ஒரேடியாக தண்ணி ஊற்றுறப்போ ஃபுல்லாக பொங்கி வலிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும்னா ஒரு கட்டி கட்டுறப்போ சூடாக இன்னொருப்போ ஊற்றுனோம்னா இன்னொரு கட்டி கட்டாமல் இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறோம், பொங்க. நல்ல விஷயம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. கொஞ்சம் இப்போ அந்த ஸ்டேஜ் காமிச்சிருக்கலாம், நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது என்னென்னா ரவை வெந்திரிச்சா பார்க்கப்போ ஒன்று சேர்ந்து வரப்போ எடுத்து பார்க்கணும். அப்போ வந்து நம்ம சாதம் பதம் பார்க்குற மாதிரி தான். ரவையை எடுத்து பதம் பார்க்கப்போ கொஞ்சம் ரவையை எடுத்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். அதான் பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நாம் வந்து திட்டப்படி வச்சுருக்க வெல்லம் கல்கண்டை போட்டுரும். ஓகே. அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய், கடைசியில் இறக்குறப்ப ஏலக்காய். எதுக்கு இறக்குறப்ப ஏலக்காய் போடுறோம்னா ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா அந்த தண்ணியாக போய் சூட்டில் ஸ்மெல் வராது. கடைசி நேரத்தில் இந்த இறக்கி வைக்கிற 2 செகண்டுக்கு முன்னாடி ஏலக்காய் போட்டோம்னா அந்த ஃபுல்லாக அந்த வாசனை சடனாக கொடுக்கும் நமக்கு. நல்ல விஷயம். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், எப்பவுமே இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் பண்ணும்போது சில ரெசிபிக்கு வந்து அந்த ஏலக்காய் தூள் கடைசியாக தான் போட்டுருக்கணும். சில பேர் என்ன பண்ணுன்னா கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டுருவாங்க. அப்படி போட்டால் என்ன வேணா உண்மையாகவே அது அந்த ஏலக்காய் கொதிக்கிறதுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் கம்மியாகிடும். கடைசி அந்த ஸ்டேஜில் போடும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதோடைய ஒரிஜினல் ஃபுல்லாக கிடைக்கும். நல்ல விஷயம். இப்போ வெல்லம் போடலாமா சார்? வெல்லம் போட்டுருவோம். ஓகே. ஸோ இதுக்காக அந்த கல்கண்டை வந்து நம்ம வந்து இடித்து யூஸ் பண்ணுறோம். முழு கல்கண்டா தான் கரையை லேட்டாகும், சாப்பிட்றப்ப பல்ல இடிபடும். ஓகே. வெல்லம் அந்த மாதிரி நைஸாக இருந்தால் உடனே கரைஞ்சி உடனே சிரமம் இருக்குது. இல்லைன்னா லேடிஸ்லாம் வீட்டில் சில மல்லு கட்டி கிளற மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஆமாம். சரி, ஓகே. உங்களுக்கு என்னென்னா அடுப்பு ஸ்டீம் நல்லாயிருக்கும், இந்த வெள்ளத்தினால இடைஞ்சால டிஸ்டர்பாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ரவா கட்டி கட்டாமல் வெள்ளம் எல்லாம் நல்லபடியாக கரைஞ்சி வந்துருச்சு. ஆமாம். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் எதுக்கு நெய் சேர்க்கணும்னா முழு பதம் இருக்கிறதுக்கு அடி உட்காராமல் இருக்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா அது பிசைக்கி வரும். சரி, கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கணும். அந்த பக்குவம் இப்போ ஜீரா எல்லாம் ஃபுல் பக்குவம் வந்துருச்சு. எதுக்கு வந்து நெய் இப்போ சேர்க்குறோன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இருக்க ஃப்ளோ கம்மி பண்ணுறோம். என்ன தான் ஃப்ளோ கம்மி பண்ணாலும் அடியில் உட்காராமல் இருக்க கொஞ்சம் நெய் போட்டால் அந்த ஷைனிங்க்கு உட்காராமல் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம். ஏலக்காய், பச்சைக்கல் போகிறோம், இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சு ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது, திப்பியாக அரைச்சி அதை தேவையான அளவு சேர்த்துக்கணும். சரி, இந்த இடத்துல நம்ம எதுக்காக பச்சை கற்பூரம் வந்து கோயிலில் யூஸ் பண்ணாங்க, என்ன காரணம்? மூதாதையர்கள், அரசர்கள், ராஜாங்கள் காலத்தில் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு பொருள். அதில் இவ்வளோ வாசனை தன்மை, ஒரிஜினல் நேச்சுரலான வாசனை தன்மை, இயற்கை வளம் அழியாத ஒரு வாசனை தன்மை பச்சை கற்பூரம் தான். பச்சை கற்பூரம் இயற்கையாக கடவுள் அனுபவத்தில் உருவான ஒரு பொருள். அதனால் எந்த ஒரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பாருங்கள், எந்த கோயிலில் வந்து தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் கலப்பாங்க. வீட்டில் வந்து சுபத்துக்கு வந்து
ஒரு பெரிய பெரிய எங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தோன்னா பச்சை கற்பூரத்தை கரைச்சி தெளிச்சோன்னா லக்ஷ்மி வஸ்தும்பாங்க. ஓகே. இப்போ கேஷ் கவுண்ட்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த அம்பாள் அனுகிரகம், அந்த வாசனை தன்மை, இயற்கையான நேச்சுரல் வாசனை தன்மை இருக்கிறது அது தெய்வ கடாட்சியத்துக்கு நிகரான பச்சை கற்பூரம். சூப்பராக சொன்னீங்க. சூப்பர். இப்போ ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு, நல்லா அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் வந்து பரிமாறத்துக்கு முன்னே நெய் போட்டு பரிமாறணும். சாப்பிட்றப்ப அவங்களுக்கும் அந்த கையில் பிசு பிசு ஒட்டாத தன்மை ஷைனிங்காக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது ரெடி ஆகிடுச்சு. ஜீரா நல்லா தலை சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கலர் நம்ம வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கேசரி பண்ணும்போது சேஃப்ரான் போடுவாங்க, அது குங்குமப்பூ போடுவீங்க, அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவீங்க, அப்படின்னா சில பேர் கேசரி கலர் போடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் பிரசாதம்னால எதுவுமே கலர் பவுடரோ இல்லை மஞ்சத்தூள் எதுவுமே பண்ணாமல் இயற்கையாக நம்ம யூஸ் பண்ண அந்த பொருளை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும் போதே அப்படியே அந்த அல்வா மாதிரி விழுது. கொடுங்க. அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படி அப்படி அள்ளி போடும்போது அப்படி சூப்பராக வந்து விழுந்துருக்கு இந்த ஜீரா. டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா சார்? பார்க்கலாம் சார். கையில் எடுத்தீங்கன்னா ஒட்டாத பக்கம் இந்த மாதிரி உருண்டு வருது பார்த்தீங்களா? சூப்பர். இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்குது. அந்த ரவை பர்டிகுலர் சொன்னீங்களே, சிறு ரவை பெரு ரவைன்னு சொன்னீங்களே, அது எதுக்காக யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி எனக்கு புரியுது. அந்த ரவை கரெக்டாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த ரவை வந்து அந்த நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பச்சை கருப்புறம் அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. ஏலக்காய் தூள் வாசனை, நெய் எல்லாமே அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அருமையான கோவிலில் பண்ணுற இந்த ஜீரா பிரசாதம் நிறைய பேருக்கு வந்து கேசரி தான் வெளியே தெரியும், ஆனால் இந்த மாதிரி பிரசாதங்கள் பண்ணுறான்னு சொல்லி தெரியாது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவில் பிரசாதம் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரசாதங்கள் உங்களுக்கு வீட்டில் பண்ண சொல்லிட்டு தான் ஒரு ஊருக்கு நாங்கள் தேடி வந்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கிரி பிரசாத் சார் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுன்னா ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளே வரும்போது அவங்க அந்த ஸ்டால் வச்சுருப்பாங்க. அந்த பிரசாதங்கள்லாம் வந்து பக்தர்களுக்கு கொடுக்குற ஸ்டால் வச்சுருப்பாங்க. அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் அங்கே கேட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக அவரை மீட் பண்ண முடியும். கண்டிப்பாக இங்கே வரவங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் பிரசாதம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் மூலியமாக வந்து சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். நான் கடைசியாக மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பண்ணுற புளியோதரை இந்த மாதிரி பிரசாதங்கள் நிறைய பேர் காமிச்சோம். அதனால் பெருமாள் கோயிலில், அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வரவங்களுக்கு பக்தர்களுக்கு நிறைய பிரசாதம் தராங்க, எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களை தேடி வந்து இந்த அருமையான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.